அடுத்து தொகுப்பாளினிக்கு தான் கேள்வி. நீங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படி இது பண்ணுன்ட்டு. நீங்கள் போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? புரியுதா? கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? அதாவது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டா? அதுக்கான என் உடை பத்தி நான் இல்ல, நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன். அது சரியான உடையா இல்லையான்னு. நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்காக நீங்க அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா? சார் வந்து ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க, இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 2 வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்தேன், பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு இது சொல்லணும் இல்லையா, அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது, நம்ம பாத்துக்கணும், நம்மள ஹெல்த் இஸ் வெல்த். அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன? நான் உடைய தப்பா சொல்லலையே. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். இல்ல, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, சாரி. என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு. அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காத்து வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு 5 செகண்ட்ல புரிஞ்சுது. ஆனா நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்ல தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியா பதில் சொல்றதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன், நீங்க இல்ல. எல்லாரும் நான் உங்களை சரியா உங்களுக்கு பதில் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க. அதை விட தாண்டி சக பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒண்ணு எழுதியிருந்தாரு அந்த விஷயத்த பத்தி, அதை இங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது. அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கிவிட்டது. இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா? பின் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும்? இன்று இந்த கேள்வி சமூக ஊடகம் எங்கும் ஒலிக்கிறது. இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியாக பார்க்கப்படாது, ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினரின் கேள்வியாக தானே பார்க்கப்படும். நாம் எரியும் கற்களை இயற்கை நமக்கே திருப்பி அனுப்பும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண குரூப்ல தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சின்ன வயசுல நான் பேச்சு போட்டியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன் சார். உங்களுக்கு ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து மேடை ஏறி மைக் முன்னாடி நிக்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்பவுமே எனக்கு ஒண்ணு இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம், மக்களோட கருத்துக்களை நீங்க படிச்சதுக்கு அப்புறம், சக பத்திரிகையாளர் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வருது அப்படின்னு நினைச்சா, அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில நீங்க கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்க பயன்படுத்தி இருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, மாற மாட்டீங்களா, புரியாதா அப்படின்லாம் எனக்கு கேட்க தோணல. ரொம்ப வருஷமா கேட்குறாங்க. எனக்கு இருந்த ஒரே கன்சர்ன், உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, பல மேடைகள்ல ஒரு வெற்று விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்பவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்சி ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கன்னத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன்னா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ நான் கேள்விப்பட்டேன் சார், உங்களுக்கு 50-60 வயசு கடந்துருச்சு, நீங்க வந்து பணி நிறைவு காலத்துல இருக்கீங்க, ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தவறாம தண்ணி குடிங்க.
நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்புல சேருங்க, இயற்கையை ரசிங்க, சந்தோஷமா இருங்க, பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. இது சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பத்தி வந்து நபிகள் நாயகம் ஒன்று சொல்லியிருக்காரு, அதோட சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட என்ன சார் தப்பா எடுத்தேன் சொல்லுங்க, என்ன தப்பா எடுத்தேன் சொல்லுங்க சார். சம்மருக்கு நீங்க போட்டிருக்க இங்க இவ்வளவு பேர் பேசுறீங்களே, அன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா? சரி, வெல் அண்ட் குட். அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். சரி, கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே. சரி, ஓகே, எனக்கு இந்த பதில சொல்லணும்னு இருந்துச்சு. இதோட வந்து இதுக்கப்புறம் என்ன வந்து வம்புக்கு இழுக்காதீங்க. இதுக்கப்புறம் சரி சரி சரி, தேங்க்யூ சார். இந்த டைம் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.